இன்னொன்று வேணுங்களா இல்லைடா Сколько сюда, ай, покушай чику, писику. Itu bisi gua. Tuh paipu dapat. Mundur 82. என்ன யாவ OTP இருந்து வரேன். என்ன இங்க வந்த நீங்க? மீகுக்சி. கிகிஷ். கிகிஷ் இருந்து வராங்க. எங்க இருந்து வராங்க? கிகிஷ் இருந்து வராங்க. அப்ப நீங்க இருந்து வரீங்க? அலிக்கம்பையா? அலிக்கம்பை வரேன். அவங்க நகப்ப அலிக்கம்பா என்ன
அப்ப நீங்க அழிக்கம் பாரு அங்க இடத்துல வந்து நீங்க என்னங்க வந்த காரணம் புதியம் பார்த்து போய் வந்த நீங்க ஆமா படரு மலையாளத்துல முனி வதிக்க வழியா அவங்க சரியான மந்திர அவிச்ச வழியாக்கள் நமக்கு தெரியும் படரு மந்திரம் உங்களுக்கு நம்ம பொண்டாட்டி நம்ம உச்சி மேல நின்று மந்திரம் சொல்லுவாள் படரு மந்திரக்காரியா சரி அப்ப அதிகமா இங்க இருக்காம மலையாளத்துல முனிவர் இருக்காங்க அவங்களோட நீங்க மோத போறீங்களா ஆமா மோத போறீங்களா ஆமா இது நம்ம நாடு சரி சரி உடையார் கொஞ்சம் வாங்க உடையார் கொஞ்சம் உடைய கொஞ்சம் முனிவரனுடைய வருகை தற்போது வழிபட்டிருக்கின்றது. யாகத்தை அழிக்க அவங்களால முடியாது. அவங்க சரியான மந்திரக்காராக்கல அவங்களே வருது. என்ன தம்பி ஆதிவாசி அவங்க சவத்தை போயிருக்காங்க. அவங்களால முடியாது. அப்ப என்ன செய்ய கஷ்டத்துக்கு பாட்டியில பார்த்து இல்ல முன்னுக்கு வார கிராமங்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அதை கொண்டு நாங்கெல்லாம் ayo sikit sana kan ayo sikit sana kan
வெளியிலே வந்து அவர்களுடைய மந்திர தந்த வித்திரையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த மந்திரத்தை சொல்லி இந்த பூசையினால் அந்த 2 அழகிய தேவதைகள் இவர்களிடம் சரணடைவார்களா என்பதுதான் இங்கே அரசாங்கத்தை எதிர்பார்க்கப்படுகின்றது. மிகவும் சிறப்பான முறையிலே தெய்வீக வழிபாடுடன் நடைபெறுகின்ற இந்த மகடித்தானது குறவன் குறத்திகளுக்கு மற்றும் முனிவர்கள் பிராமணர்களுக்கு இடையிலான மந்திர தந்திரம் சார்ந்த சித்து விளையாட்டுகள் தான் இங்கே மிக பிரமாண்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2 குறத்திகளை பிரதானமான குறத்திகளை வசியம் செய்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் பூசையில் இருக்க பிராமணர்களால் பூசை வழிபாடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற 3 கும்பங்கள் முனிவர்களால் அபகரிக்கப்பட்டதன் பின்னராக 3 குறத்திகளை வசீகரிக்கின்ற அந்த மந்திர பூசை வழிபாடுகள் தற்போது முனிவர்களால் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்த கும்பத்தினை தூக்குவதற்குரிய பூசை வழிபாடுகள் செய்யப்படுகின்றது. அந்த பிராமணர்களை மந்திரங்களூடாக மயக்கமடைய செய்துதான் அந்த கும்பத்தினை அந்த முனிவர்கள் தூக்குகின்றார்கள். இங்கே சந்திவழி கிராமத்தின் அந்த ஐதீகம் போற்றப்படுகின்றது வளமை என்றும் கூட இந்த நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்படுகின்ற வேளையில் இந்த திறந்த வழி அரங்கை நாங்கள் காவல் செய்து இங்கே மந்திர தெய்வீக சித்து விளையாட்டுக்களை அத்தனையும் நிறைவேற்றிய பின்னரே சித்திரை புது வருடம் பிறந்தாலே சந்திவழி கிராமத்திலே கொண்டாட்டங்கள் இடம்பெறுவது வளமை. அதே போன்று தெய்வீக வழிபாட்டுடன் சார்ந்த இந்த கிராமிய மரபு வழி மகிழ்ச்சிக்கானது இந்த கிராமத்தில் இடம்பெறவிட்டால் இந்த மகடி கூத்து கலைஞர்கள் இந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கு நோய், சிரங்கு, அம்மை நோய் போன்ற நோய்கள் வருவதாகவும் இந்த நிகழ்வு வருடாவருடம் மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெறுமாக இருந்தால் அந்த நோய் பிணிகள் அவர்களை அணுகாத ஐதீகம் இன்றும் பாரம்பரியமாக இந்த கிராமத்திலே போற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று எங்களுடைய கிராமத்துக்கான பெருமை. அடுத்த இந்த மந்திர விளையாட்டுடன் அடுத்த கும்பம் இங்கே 3வது தலைமை முனிவருக்கு வெளிப்பட்டிருக்கின்றார். ஆகையினால் முனிவர்களுடைய அட்டகாசம் இங்கே தலையில் உள்ளது. அதேபோன்று குறவன் குறத்தினுடைய அகோரமான அட்டகாசமும் கும்பத்தினை அபகரிக்கும். நிகழ்வினை கண்டோம். இந்த நிகழ்வுக்கு பல சிரமங்களுக்கு மத்தியில் இன்றைய நிகழ்வில் அவருக்கு கலந்து கொள்ள முடியாத போதும் மிகவும் சிரமப்பட்டு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றார். அவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு
மந்திரத்தினால் இந்த பிரதான கும்பம் மிகவும் சிறப்பான முறையில் 23ஆம் ஆண்டுக்கான கலைப்படைப்பாக சந்திவழி தமிழ்ச்சங்கம் கிராமிய கலைமன்றத்தின் ஏற்பாட்டில் இந்த மகடி கூத்து நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சந்திவழி பாலியடி தோணா ஜீவபுரத்தில் இருக்கின்ற கூத்து கலைஞர்கள் அவர்களுடைய ஆற்றுகையை குறவன், குரத்தி, உடையார், பிராமணர், முனிவர் போன்ற பாத்திரங்களை ஏற்று இங்கே மிக சிறப்பாக நேரடியாக நீங்கள் அவர்களுடைய கலை திறமைகளை கண்டுகளிக்கக்கூடியவாறு இருக்கும். அந்த வகையிலே இன்றைய நாள் நிகழ்வுக்காக எங்களுடைய சந்திவழி கிராம வர்த்தகர்கள் அந்த அனுசரணையை வழங்கியிருந்தார்கள். அடுத்த வரவு இங்கே இதுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு நாங்கள் இப்போது குலை குத்த விட்டிருக்கோம். அவங்க எங்களுக்கு தேன்பூச்சி குத்துறதை நாங்கள் பார்ப்போம் என்றுதான் எங்களுடைய மந்திர தந்திரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வயரை கொஞ்சம் நிமித்தி விடுங்களேன். முனிமார்கள் நாங்கள் தென்கைநாட்டிலிருந்து இந்த ஈழ நாட்டினுடைய மலைப்பிரதேசங்களுடைய தியாகம் செய்து இந்த தமிழர்களினுடைய பண்பாட்டு நிகழ்வுகளுக்காக நான் இந்த சரலோக தீரனக சித்திரை மாத சரலோக வரலோக ரிங்கனுகரூர சரலோக மகிடி கூத்தென்றும் தூரே சந்தி வழி தூரதிலே வந்த கதரோக திகரோக தமிழ் சங்கம் நாங்கள் எங்க நிகரோக நிக கலைஞர்கள் கொண்டு பிராமண வேடமதி திங்கருகதீரே தேகோகமாக அறிவதிந்த நிகதாரி கரரோக தீரனக நிந்த நிகதூரே ஜரராக ரீக நிகதரிய முனிதீரோ ஜகனோக சிஷ்ய முனிதாக மெதிதிந்தோ ಚಿಂದನಿಗ ದೂರನಿಗ ದೀದನಗದೀರೆ ತರ ರೋಗದಾದ ಮಿಗೆ ಬಾರು ಮುಖದೂರು உடையார் தகவல் சொல்றார். எழுதிவிடுகிறார்கள். மந்திரதந்திரத்தால் மந்திரதந்திர விளையாட்டு என்பதனுடைய உச்சம் இதுதான். மந்திரதந்திர விளையாட்டினுடைய வெளிப்பாட்டை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த மந்திரம் ஓதி எறியப்படுகின்ற முனிவர்களால் ஆதிவாசியினுடைய பெண் அங்கு செல்லுகின்றால் ஆதிவாசியினுடைய பெண்ணை மந்திரத்தால் முனிவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள். முனிவர்கள் தேடுகின்றார்கள், பெண்ணை காணவில்லை என்று சொல்லி ஆதிவாசிகள் தேடுகின்றார்கள், பெண்ணை காணவில்லை என்று சொல்லி அங்கு இந்த கும்பத்தில் தேடுகின்றார்கள்.
அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதான் தேடுகின்றார் முனிவர். நகைச்சுவையாக முனிவர்கள் மீண்டும் முனிவர்களை எதிர்ப்பதற்கு ஆதிவாசிகள் மந்திரத்தால் தங்களுடைய சக்தியை காட்டுவதற்கு தயாராகிறார்கள். இழந்த தங்களுடைய மனைவியை முனிவர்கள் இருப்பதாக அறிந்து தற்போது முனிவர்கள் இங்கு மந்திர விளையாட்டுகள் முனிப்பன் கும்பம் எடுக்கப்படுகின்றது. முனிவர்களுடைய பெண்கள் காட்டப்படுகின்றார். சிறப்பினுடைய கும்பம் அளிக்கப்பட்டுவிட்டது. முனிவர்கள் வசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பெண்கள், அதாவது ஆதிவாசிகள் மனைவியர்கள் மீண்டும் அரங்கை சுற்றி வருகின்றார்கள். அதாவது ஆதிவாசிகள் மீண்டும் அரங்கை சுற்றி வருகின்றார்கள். இவ்வாறுதான் இந்த அரங்கினுடைய ஆட்சிகை அலை அவருடைய நகைச்சுவை தன்னை பாட்டு போட்டு ஆட்டப்படுகின்றது. ஒரு வித்தியாசமாக விளையாடுவார்கள். நடந்து கொண்டிருக்கின்றது மந்திரத்தன்மை. முனிவரின் வசம் இருக்கின்ற ஆதிவாசிகளுடைய பெண்கள் முனிவர்களுடைய பெண்கள் ஆதிவாசிகளுடைய பெண்கள் முனிவர்களுடைய வசமிருந்து காப்பாற்றுவதற்காக அடிகள் ஆதிவாசி சாட்சி முடியும். இது கிட்டத்தட்ட 4 விஷயங்களாகவும் அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு நம்ம வித்தியாசமாக அரங்கு முனிவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு வசியப்படுத்தப்பட்ட பெண்ணை ஆதிவாசிகள் ஒரு நெளிவு சுருவினூடாக உடல் அசைந்து ஒரு நகைச்சுவையினூடாக உடல் ஆற்றுகையினூடாக அந்த கேவலப்படுத்தப்படுகின்றார்கள். முனிவர்கள்
ஒட்ட வைத்து விட்டார்கள் முனிவர்கள் புரத்தியர்கள் புறவன் புரத்தியர்களை ஒட்ட வைத்து விட்டார்கள். அதாவது மந்திரத்தால் ஒட்ட வைத்து விட்டார்கள். அவர்களால் அந்த ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது மந்திரம் மூலம் அது அந்த ஒட்ட வைத்து நடுபட்டு விட்டது. அதுக்காக தாய் கும்பத்தை எடுப்பதற்கு ஆதிவாசிகள் தயாராகின்றார். உடையாறு அதுக்கு தகவல் கொடுத்திருக்கின்றார். உடையாறு செல்ல அங்கு காவல் பண்ணிவிட்டு மிகவும் கொண்டாட்டமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தாய்க்கும்பம் அசைகின்றது. மந்திர சக்தியால் தாய்க்கும்பம் அசைகின்றதா? தாய்க்கும்பம் மந்திர சக்தி அடைகின்றது. ஆதிவாசிகளும் மந்திரத்தை எழுதினார்கள். தாய்க்கும்பத்தை எடுத்து விட்டார்கள். சிறப்பிள்ளை தண்ணி அளித்து எடுக்கப்படுகின்றார். எங்க உடைத்து கம்பம் புலத்தல் அடுத்த கம்பம் புலத்தல் முக்கியமான ஒரு பொறிமுறையாக காட்சியின் இரண்டாக அதனை மந்திரத்தால் விளந்ததாக ஒரு நிகழ்த்துகை. நாம செட் பண்ணி இங்க அந்த நீங்க வாங்க நீங்க மந்திரத்தை ஈடுபட்டு வருகிறார்கள். அங்க எடுக்கலாம். சரி சரி நாங்க வர மாட்டோம்.
பக்கம் வர மாட்டாங்களாம். விடுதலை செய்யறோம். இந்த பிரதேசத்துல இந்த சின்ன சிறார்கள் வாழ்கின்ற இந்த இடங்கள்ல எங்கட கலைகள் எங்கட பாரம்பரியங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தடையாக இருக்கக்கூடாது. இது எங்களுடைய தாரியமான பூமி. இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய கலைகளை வளர்ப்பதற்கு நீங்கள் எந்த இடத்திலும் இடையூறு வழங்கக்கூடாது என்று இந்த முனியர் மத்தியில கூறுகின்ற பட்சத்திலே உங்களுக்கான உங்கள் குடும்பத்துடன் போய் சேருவதற்குரிய மன்னிப்பு உங்களுக்கு நாங்க மன்னிப்பு தருகிறோம். அப்படியே முனிமார லைனா போங்க எல்லாரும் உண்டா போங்க. அதிகார அரசியலை வெளிப்படுத்துகிறது இதுக்குள்ள காணப்படும். ஒரு திறந்த வழி அரங்கு என்றதால கல்வெளியை பொறுத்தளவில் முனிவர்களுக்கும் ஆதிவாசிகளுக்கும், அதாவது ஆதிவாசிகளுக்கும் இங்க இருக்க முனிவர்களுக்கும் இடையிலான தகராறு மந்திர தந்திர விளையாட்டு. அதுல தொடக்கத்துல முனிவர்கள் அதாவது அங்க தவம் செய்வாங்க, ஆதிவாசிகள் சுத்தி வருவாங்க. வந்ததுக்கு பிறகு இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குரங்கு அது இன்டர்லூட்டாக நடக்கும். நம்ம சொல்லுவோம் இடை நிகழ்வு என்று சொல்லி, அது இந்த மக்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு கொண்டாட்டத்துக்கு நடக்கும். சில நேரம் இந்த அதாவது அந்த ஆதிவாசிகள் செய்கிற பொருட்களை விற்கிறதுக்கும் கொண்டு வருவாங்க. சில நேரம் அது ஊருக்கு ஒரு நேரத்துக்கு நேரம் அந்த தன்மை மாறும். பிறகு அந்த அந்த அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் சொன்னால் இந்த கும்பம் எடுக்கிற முதலாவது விஷயத்துல சில பிள்ளைகள் அந்த சீட பிள்ளைகள் என்ன செய்வாங்க, குளவி புத்த விடுறாங்க இவங்களுக்கு. அதுக்கு ஆதிவாசிகளுக்கு குளவி புத்திர மாதிரி இதுல அதுக்கு அரங்கியல் சம்பந்தமா பிறகு கதையோட்டத்தை ஃபர்ஸ்டா சொல்றேன். அதுக்கு பிறகு இவங்க கோவம் கொண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா திரும்ப அடுத்த கும்பத்தை எடுக்கிறது தயார் பண்ணுவாங்க ஆதிவாசிகள். அந்த ப்ரோசஸ் நடந்து கொண்டிருக்கக்குள்ள ஆதிவாசிகளுக்கு குளவி குத்த விட்டது போல அவங்க தேன்பூச்சி குத்த விடுவாங்க. அப்போ அவங்க அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய உடல் அசைவுகளை இது பண்ணுவாங்க. இந்த தகராறுல இன்னும் அந்த மந்திர தந்திரத்தினுடைய உச்சம் வலுப்பெற்று இந்த ஆதிவாசிகள்கிட்ட இருக்கிற அந்த அவங்களோட மனைவியரை இவங்க மந்திரத்தால கொண்டு உள்ளுக்குள்ள வச்சு பிறகு அதை மீண்டும் எடுக்கிறதுக்கு இந்த ஆதிவாசிகள் திரும்ப மந்திர சக்தியால கண்டுபிடிச்சு திரும்ப தங்கள பக்கம் எடுத்து அவங்க அதிலிருந்து மீறி ஓடி வருவாங்க. பிறகு தாய்க்கும்பம் எடுக்கிறது. தாய்க்கும்பம் எடுத்ததுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொன்னால் முனிவர்கள் மந்திர சக்தியை இன்னும் பயன்படுத்தி இவங்களை பிடித்து கட்டி மீண்டும் நீங்க இப்படி தகராறு செய்யாதீங்க, சந்தோஷமா வாழுங்கன்னு விடுவாங்க. இது ஒரு என்ன பொறுத்தளவில் ஒரு அரசியல் அரங்கு. இது ஒரு ஆற்றுகை நிலையில ஆதிக்க அதிகாரத்தை எதிர்க்கிற ஆற்றுகை வடிவம். அதாவது நேரடியாக சமூகத்தில் இருக்கின்ற அதிகாரத்தை நம்ம எதிர்க்க முடியாது, முனிவரை எதிர்க்க முடியாது, உடையாரை எதிர்க்க முடியாது. அவங்க பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறார். இந்த நிகழ்த்துகைக்கு ஊடாகத்தான் இந்த கேரக்டரைசேஷனை கீழ்நிலைப்படுத்தலாம். எப்படி கீழ்நிலைப்படுத்துறாங்க? மொழி ரீதியாக, உடல் அசைவு ரீதியாக, அந்த காஸ்டியூம் அண்ட் மேக்கப் ரீதியாக கீழ்நிலைப்படுத்த தலைகீழாக்கம் என்று சொல்றது. அதிகாரம் இங்கே தலைகீழாக்கம் செய்யப்படுது. உண்மையா உடையார் கதிரை இடிக்க போக்குள்ள உடையார் இழுத்து விட்டு கீழே விழுவார். அவர் மேலெழுதியா கீழெழுதியான்னு கேட்பார். அது அந்த அந்த அவருக்கு அதாவது ஒரு ஒன்றும் தெரியாது என்ற விஷயத்தை அதுக்குள்ள காட்டும். இங்க முனிவர் உடல் அசைவுல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அவரோட வித்தியாசமானதாக அந்த உடல் ஆற்றுகைத்தன்மை இதுக்குள்ள இருக்கும். இதை சுற்றி இருக்கிறார்கள் பார்த்து என்ன செய்வாங்க, ஏற்கனவே அடக்கி ஒடுக்கப்பட்டு வீடுகளில் அல்லது சமூகத்தில் ஆழமாயிருக்கிற அந்த நிலை இங்கே ஆற்றுப்படுத்தப்படும், கொண்டாடி மகிழ்வாங்க.
இது சந்தி வழியில் நடக்கிற ஒரு உடல் சார்ந்த மந்திர தந்திர விளையாட்டுகளை மையப்படுத்திய அதிகாரத்தை இதுக்கு முதல் விற்பனைத்துறையில் செய்யும் பொழுது கலாச்சாரையில் நடந்த மகளிர் வித்தியாசம். அதுல போலீஸ் கரைக்கர் வரும், உடையார் வருவார், விதானையர் வருவார், அந்த மூன்றும் உண்டா வருவார். பிறகு காமாட்சி மீனாட்சி இருக்கு. அப்புறம் முனிவர், அது செகுட்டு முனி, காது கேட்காது, அவருக்கு கோதம் வைத்ததாக இருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் முனிவர்கள் எப்படி அந்த நாளையில மந்திரத்தால மற்ற பெண்களை இழுத்து அதை கவர்ந்து தாங்க ஒரு பயன்படுத்தின முறைகள், அந்த விஷயங்கள் இங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். அதே போல அந்த அந்த இதுல உண்மையா பாத்தீங்கன்னா பிராமணர்கள் கூட நம்ம பிரதேசத்துக்குரிய ஆட்கள் இல்லை. இங்க வாழுகின்ற ஏனைய அந்த சமூகங்கள்ல இருந்து பிராமணர்கள் இந்த மலையாள தேசத்தை வந்து ஆதிக்குடிகளும் வந்து வேற இடங்கள்ல இருந்து வாராங்க. இதை செய்கிற ஆட்கள் உள்ளூர்ல இருக்கிற முக்குகர் அல்லது வேளாளர் அல்லது ஏனைய சமூகத்தினர் வந்து இதை மெல்ல 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 கொண்டு வந்து அந்த அதிகாரத்தை எதிர்க்கிற பிராமணர்களுக்கு கூட இங்க கேள்வி கேட்கப்படுறார் முனிவர். அது ஒரு ஆதி குடிகளால கீழ்நிலைப்படுத்தப்படுகின்ற போக்கு நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்கு. நீங்க இதுக்குள்ள தியேட்டர், இந்த அரங்கு பார்த்து பற்றி நாங்கள் பேசணும்னு சொன்னால், இந்த அரங்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நெகிழ்வுத்தன்மையா இருக்கு. அதுக்குள்ள 2 கூடாரம் இருக்கு, அது கீழே சுரங்கம் மாதிரி இருக்கு. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கொண்டு போறதுக்கு இருக்கு. ஒரு கும்பம் மந்திரத்தால் அசைகிறதுக்காக சில் போட்டு வச்சு இழுப்பாங்க. மந்திரம் ஓதக்குள்ள வந்து என்ன செய்யணும், அதை பார்த்து ஹாப்பியா இருக்கிறது. இப்படி நாங்க இதுக்குள்ள நிறைய இது ஒரு இம்ப்ரோவைசேஷன் தியேட்டர். நாங்க ஒரு மேடையில நடிக்கிறதுக்காக இம்ப்ரோவைசேஷன் ட்ரைனிங் எல்லாம் செய்வோம். இது செய்ய தேவையில்லை. அந்த பிரசன்ட் ஆஃப் மைண்ட்னு சொன்னாங்க, அந்த கணத்திலேயே அவங்களுக்கு அந்த ஐடியா வரும். அதை பற்றி நீங்க படிக்கக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்த்திகை இருக்கு. ஆனால் இப்ப நீங்க வந்தார முறையில பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வரவுக்கும் தாளக்கட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வரவுக்கும் வந்து தாளம் இருக்கு. முனிவர் வரும் பொழுது அங்க போசடா முனி, அந்த செகுட்டு முனி, அந்த முனிகள் இருக்கும். அம்மன் வரவுக்கு இருக்கு, காமாட்சி மீனாட்சி அம்மன் வரவுக்கு இருக்கு. பிறகு உடையாரும் போலீசாரும் விதானையாரும் வரவுக்கும் என்ன இருக்கு, தாளக்கட்டு வைப்பாங்க. தாளக்கட்டு வைத்து வித்தியாசமா இருக்கு. கமல்னா நவியார் மேலதிய மன்னிக்கிறது சொல்லலாம். அந்த சொல்லித்தார் அவர் என்னுடைய ஆசிரியரும் நல்ல நண்பரும். ஒரு வித்தியாசமான முறையில் நாங்கள் பயணித்திருக்கோம். நீங்க மேலதிகமாக நீங்க என்ன இது உங்களுக்கு ஒரு சில நேரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. திரும்ப திரும்ப பார்க்கத்தான் அது ஐடியா வரும். மற்றது நாங்க எல்லாரும் பார்த்த தியேட்டர் என்ன, அந்த தொடக்கம் முரண் வளர்ச்சி உச்ச முடிவுன்ற அந்த ப்ரோசஸ்ல அந்த நம்ம சொல்லுவோம் அந்த சீரியஸ் தியேட்டர்னு சொல்லி அதுக்குள்ள இருந்து பார்த்ததால சம்டைம் இது கொஞ்சம் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம இருக்கு. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. இதுதான் அந்த எங்களுக்கான அந்த பிளெக்சிபிள் தியேட்டர். இதை நாங்கள் ஒரு படைப்பாக்கரங்கன்னு சொல்லலாம், புதிதளித்தலரங்கன்னு சொல்லலாம், ஒரு அதிகார எதிர்ப்பரங்கன்னு சொல்லலாம். இது ஒரு கொண்டாட்ட மகிழ்ச்சிக்கான ஒரு ஆற்றுகை வடிவம். சிறுதானி பிள்ளை ஓரளவு ஐடியா வந்துதான். இதுக்கு ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கும். பிறகு அந்த ராமு, அதாவது குரங்கு விளையாட்டு நடக்கும், அந்த பொருட்களை விற்கிறது நடக்கும். நம்ம போரம் தியேட்டர் சொல்லி அவஸ்தாப்பட சொல்லியிருக்கேன். அது போரம் தியேட்டரை பற்றி படிக்காமலே எங்களோட சமூகம் ஒரு உரையாடல் அரங்க கொண்டு வருது. ஒரு ப்ரோசஸ் இருக்கு, ஒரு உரையாடல் அரங்கத்தன்மை இருக்கு, அதிகாரம் கீழ்நிலைப்படுத்தப்படுது, ஒரு பவர்ஃபுல் தியேட்டரா இருக்கு. நாங்கள் பல்கலைக்கழகத்தில் செய்வோம், இன்னும் கொஞ்சம் இறுக்கமா செய்யலாம். ஏன்னா நீங்க பெர்ஃபார்மன்ஸ் நீங்க யூனிவர்சிட்டியில் செய்ய போறீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு 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 3/4 மணித்தியால 1 மணித்தியாலத்துக்கு செய்யலாம். அப்படி செய்தது நிறைய நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்க பார்க்கலாம். நாங்கள் யூனிவர்சிட்டியில் செய்யலாம். விமல் சார்ட்டையும் இருக்கு அந்த வீடியோ. சரிதானே? ஓகே. இது வித்தியாசம். விருப்பம்னா ஆரம்பத்தில் சொன்னாக்கள் செய்தாக்களை அண்ணா சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் வந்து இந்த மதுரை குற்ற செய்தது சோமநாதன் என்று நம்பியார். அவர் தான் இதை செய்து கொண்டு வந்தார். நடத்தி கொண்டு அவர் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்னென்னா அவர் எங்கள் அப்பா பால்பொடி அண்ணாவியார் செய்து வந்தார். பால்பொடி அண்ணாவியாரை